கார்த்தி ரேவதி சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். கார்த்தி அவங்களுடைய ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அதே இடத்துக்கு பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரியும் சந்திரகலாவும் அவங்களும் வராங்க. இதனால கார்த்தியை அவங்க சந்திக்க போகிறாங்களா, அடுத்தது என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறது நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பரமேஸ்வரி பாட்டி தன்னுடைய பேத்திகளை அழைச்சிட்டு அவங்க கூழ் ஊற்றிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த நேரம் பார்க்க அந்த போலீஸ்காரங்க வரவும் அவரும் வாங்கிட்டு போகிறாரு. அப்போ எதுக்கு பார்த்தோம்னா காளியம்மாள் தான் காட்டுறாங்க. அப்போ இவர் தெரியாதனமாக அவங்க மேலே மோத அந்த கூழ் அவங்க மேலே கொட்டிடுது. இதனால பார்த்தோம்னா காளியம்மாள் அவர் போட்டு அடிச்சிருந்தாங்க. இதை பரமேஸ்வரி பாட்டி கோவத்தோடு அவங்க கேட்குறாங்க, எதுக்காக இந்த மாதிரிக்கு நீ அவர் அடிச்சு அப்படிங்கும்போது, ஆமாம் அவன் என் மேலே கூழை ஊற்றிட்டான், அதனால தான் நான் அடிச்சு அப்படிங்கும்போது, யாராவது தெரிஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களா என்ன, தெரியாதனமாக தானே பண்ணினாரு, அது அதுக்காக இப்படி நீ கை நீட்டி அடிப்பியா என்ன, ஒழுங்கு மரியாதை அவங்க கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு பரமேஸ்வரி பாட்டி சொல்லவும், இதை கிட்டதுமே காளியம்மாள் சொல்றாங்க, அதெல்லாம் நான் மன்னிப்பு கேட்க முடியாது அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த போலீஸ்காரர் பார்த்தோம்னா அவர் ரொம்பவே சோகத்தோட நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ காளியம்மாள் ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. அப்போ பரமேஸ்வரி பாட்டி அவங்ககிட்ட சொல்றாங்க, இங்க பாருங்க அவன் இந்த மாதிரிக்கு பேசுனதை நீங்க மனசுல வச்சுக்கிடாதீங்க அப்படின்னு சொல்லவும், அவங்களும் அதனால பரவாயில்லாமா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இங்க பார்த்தோம்னா காளியம்மாள் ரொம்பவே கோபத்தோடு இருக்கவும், அடுத்து முத்துவேல் அந்த போலீஸ்கார்ட்ட சொல்றாங்க, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அதாவது காளியம்மாள் உன்ட்ட மன்னிப்பு கேட்கற மாதிரி நீ பண்ணுவ அப்படிங்கும் போது உடனே அவர் சொல்றாரு, இங்க பாருங்க உங்களுக்காக தானே நான் சிவகாமி அம்மாவோட கதையை முடிச்சது நீங்க தான், அந்த உண்மையை கூட நான் சொல்லாம மறைச்சு வச்சிருக்கிறேன், அதை மட்டும் நான் சொன்னோம்னா என்ன ஆகும் தெரியுமா, ஆனா அவங்களுக்கு நான் துரோகம் பண்ணி இருக்கிறேன். இத்தனை வருஷமாக சாமுண்டீஸ்வரி அம்மா பரமேஸ்வரி அம்மாவிட்ட பேசாத காரணமே இதுதான். நான் மட்டும் உண்மையை சொல்லிட்டோம்னா எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் உங்களுடைய நிலைமை என்னாகும்னு தெரியுமா அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே முத்துவேல் சொல்கிறாங்க, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரிக்கு நீ பேசு அப்படிங்கும்போது, ஆமாங்க நான் உண்மையை சொல்ல தான் போகிறேன், நீங்கள் என்னன்னாலும் என்னை பண்ணிக்கிடுங்க அப்படின்னு சொல்லும் போது, அப்போ கார்த்தி அந்த பக்கமாக ஃபோன் பேசிகிட்டே வராங்க. இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுகிறாங்கன்னு அவங்களுக்கு கேட்கல, ஆனால் ரெண்டு பேரும் இவங்க என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி பார்த்துட்டு இருக்கும்போது, அப்போ முத்துவேல் சொல்கிறாங்க, எங்கள் பாரு அந்த உண்மையை மட்டும் நீ சொல்ல போனேன்னு வச்சுக்கோங்க, உன் பேத்தியோட கதையை முடிச்சுக்கிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே அவர் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ கார்த்தி பார்க்குறாங்க, இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்காங்களே, என்ன பேசிட்டு இருக்கிறாங்க, சரி நம்ம போய் அவர்கிட்ட கேட்கலாமா அப்படிங்கும் போதே பார்த்தோம்னா பரமேஸ்வரி பாட்டி கார்த்தியை கூப்பிடவும், அப்போ கார்த்தியும் வந்துருந்தாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க தீக்குழி மிதிக்கிறதுக்காக எல்லாருமே கையில் காப்பு கட்டிட்டு இருக்கவும், அப்போ ரேவதி கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன பாட்டி இதெல்லாம் அப்படின்னு சொல்லும் போது, அப்போ பாட்டி சொல்கிறாங்க, நம்ம ஏதாவது ஒன்று நினச்சிக்கிட்டு அது கண்டிப்பாக நடக்கணும்னு சொல்லிக்கிட்டு தீ மிதிவலால் நம்ம தீ மிதிச்சோம்னா கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறாங்க. இது இப்படி கேட்டதுமே ரேவதி உடனே நினைக்கிறாங்க, நம்ம கார்த்தியோட ஒன்று சேரணும், அதுக்கு நம்ம இந்த வேண்டுதலை பண்ணலாம் அப்படின்ட்டு, பாட்டி நானும் இந்த இதில் நான் இறங்குறேன் அப்படிங்கும் போது, அப்படிலாம் இறங்காதம்மா அது ரொம்பவே காலெல்லாம் சுடுமா அப்படிங்கும் போது, பரவாயில்ல பாட்டி அப்படின்னு சொல்லவும், அப்போ கார்த்தி ரேவதி கிட்ட தடுக்கிறாங்க. ரேவதி வேண்டாம் ரேவதி, அது நீ அதாவது இறங்குனா ரொம்ப கஷ்டமாக்கும் அப்படிங்கும் போது, எனக்கு பரவாயில்ல பிரச்சனை இல்லை, நான் கண்டிப்பாக என்னுடைய வேண்டுதல் நிறைவேறணும், அதுக்காக நான் அதை பண்ண தான் போகிறேன் அப்படின்றதாங்க. அடுத்ததான் அங்கே பார்த்தோம்னா அப்போ அவங்க பேத்திங்க மற்ற பேத்திங்களும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேண்டுதல் வச்சுக்கிட்டு நாங்களும் தீ மிதிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லவும் எல்லாருமே காப்பு கட்டிக்கிட்டு தாங்க. இதை பார்த்தோம்னா காளியம்மாள் தனக்கு சாதகமாக பயன்படுத்துகிறாங்க. இவங்க 4 பேரும் இந்த மாதிரிக்கு பரிகாரத்தை பண்ண போகிறாங்க, இவங்களை பண்ண விடாமல் தடுக்கணும் அப்படிங்கும்போது, நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சிவனாண்டியும் முத்துவேலும் கேட்கவும், அதாவது அவங்க தீ மிதிக்க போகிறாங்களா, அப்படி போகும்போது அவங்க கதையெல்லாம் நான் முடிக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே முத்துவேலு சிவனாண்டியும் ரொம்பவே சந்தோஷப்படுதாங்க. ஆனால் அது நடக்குமான்னு கேட்கும்போது, நான் ஒரு ஆளை வச்சு நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒருத்தங்களை ஃபோன் பண்ணி அவங்க கூப்பிடுறாங்க. காளியம்மாளும் அவங்களும் வாரன்னு சொல்லவும், அவங்கக்கிட்ட அந்த திட்டத்தை சொல்கிறாங்க, இவங்க 4 பேரோட கதையை முடிக்கணும் அப்படிங்கவும், அவங்களும் அதெல்லாம் பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டுட்டு சிவனாண்டியும் முத்துவேலும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும், அடுத்தது அங்கே பார்த்தோம்னா அருணை தான் காட்டுறாங்க. அருண் கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க, இங்கே பாரு கார்த்தி, இந்த மாதிரிக்கு நம்மளுக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, அதில் நீ தான் அட்டன் பண்ணணும் அப்படிங்கவும், கார்த்தியும் சரி நான் வரேன் அப்படிங்கிறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தோம்னா அங்கே ஒருத்தர் மேனேஜர் இருக்காங்க போலுக்கு, அவங்க அந்த தகவலை சந்திரகலாட்ட சொல்கிறாங்க, இந்த மீட்டிங்கில் அட்டன் பண்ணுறதுக்காக கார்த்தி சார் வராரு அப்படிங்கவோ, உடனே அவங்களும் அப்படியா சொல்லி கேட்டுட்டு, அப்போ சந்திரகலா சாமுண்டீஸ்வரிட்டே சொல்கிறாங்க, அக்கா புதுசாக ஒரு பிஸ்னஸ் வந்துருக்குது, அதனால நம்மளும் அந்த பிஸ்னஸில் நம்ம அது ஜாயின் பண்ணிக்கிடணும் அப்படிங்கும்போது, என்ன சந்திரா அப்படி சொல்லிட்டு இருக்கிற, நம்மளுக்கு இருக்கப்பட்ட பிஸ்னஸே நம்மளால பார்க்க முடியல, இதில் புதுசாக வரையான்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைக்கா இது ரொம்பவே நல்ல பிஸ்னஸ், இதில் மட்டும் நம்ம சேர்ந்துன்னு வச்சுக்கோங்க, நிறைய நம்மளுக்கு லாபம் கிடைக்கும், அதனால நம்ம என்னென்னு போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வற்புறுத்தி சாமுண்டீஸ்வரியை கூப்பிடவும் அவங்களும் வார அப்படின்றதாங்க. அடுத்து பார்த்தோம்னா இந்த விஷயம் அருணுக்கு தெரிய வருது. ஏன்னா சந்திரகலா சாமுண்டீஸ்வரியும் அந்த ஆஃபீஸ்க்கு வராங்க. ஆஃபீஸில் அவங்க 2 பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்க
இருக்கவும் இதை வந்து அருண் வந்து பார்த்துருந்தாங்க. பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ இது என்னது, அத்தை அங்கே வந்து உட்காந்துருக்குறாங்க, அவங்க தங்கச்சி அழைச்சிட்டு வந்து என்ன விஷயமானு தெரியலன்னு சொல்லிட்டு அருண் பார்த்தோம்னா அவங்க வந்து விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது அவங்களும் இந்த பிஸ்னஸில் வந்து சேர்ந்துக்கிட்டதுக்காக இந்த மீட்டிங்கில் அட்டன் பண்ணுறதுக்காக அவங்க வந்திருக்கிறாங்க. இதை கெட்டதுமே உடனே அருண் அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ கார்த்தியும் வந்துட்டோம்னா இவங்க பார்த்துடக்கூடாது, இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உடனே அருண் வந்து அவங்க கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க. கார்த்தி இந்த மாதிரிக்கு அத்தையும் அவங்க தங்கச்சியும் இங்கே வந்திருக்கிறாங்க, இப்போ நீ மட்டும் வந்துட்டேன்னா கையங்குளமாக மாட்டிக்கிடுவே, இப்போ என்ன பண்ணுறதுக்கு, ஆனால் கண்டிப்பாக இந்த மீட்டிங்கில் நீ அட்டன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே மயில் வாகனம் வந்து நீ ஃபோனை கூட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா மயில் வாகனம் வந்து அருண்கிட்ட ஒரு திட்டத்தை சொல்கிறாங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது, கார்த்தி இந்த மீட்டிங்கில் வந்து கண்டிப்பாக அட்டன் பண்ண தான் செய்வார், அதனால அந்த மீட்டிங்க்கு எல்லாத்துக்கும் நீங்கள் ரெடி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லவும் உடனே அருணும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி வந்து மயில் வாகனத்திட்ட கேட்குறாங்க, நீங்கள் இந்த மாதிரிக்கு சொல்கிறீங்க அது கரெக்டாக நடக்குமா அப்படின்னு கேட்கும்போது என்ன கார்த்தி நீங்களும் இந்த மாதிரிக்கு சொல்கிறீங்க, என்ன இருந்தாலும் சரி தான், எல்லா பிளானையுமே நீங்கள் வந்து கச்சிதமாக பண்ணுவேன், அப்படி இருக்கும்போது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லவும் நீங்கள் சொல்கிறதுலாம் சரி தான், ஆனால் இது எல்லாருமே வந்து ஒரே இடத்துல இருக்கணுமே, அதுதானே ரொம்ப குழப்பமாக இருக்குது, நம்மளை மட்டும் அத்தை பார்த்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படிங்கும்போது இந்த பிஸ்னஸ் வந்து பெரிய லெவலில் போகக்கூடியது, அதனால கண்டிப்பாக இந்த மீட்டிங்கில் நீ அட்டன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லவும் அப்போ எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன பண்ணுறான் பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா மயில் வாகனம் ஒரு ஐடியாவை கொடுக்குறாங்க. அதை கேட்டதுமே கார்த்தி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. உடனே வந்து மயில் வாகனம் சொல்கிறாங்க, இந்த மாதிரிக்கு மட்டும் நம்ம போயிட்டோன்னு வச்சுக்கோங்க, மீட்டிங்கும் அட்டன் பண்ணிடலாம், அதே நேரத்தில் அத்தையோட கண்ணெலாம் நம்ம மண்ணை தூவிடலாம், இது எல்லாமே வந்து சின்ன மாமியாரோட யோசனையாக தான் இருக்கும், ஆக மொத்தத்தில் நீ வரப்போகிறது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது, அதனால தான் சின்ன மாமியார் வந்து அத்தையை அழைச்சிக்கிட்டு அவங்க போயிருக்கிறாங்க, இல்லைன்னா அவங்க வந்திருக்கவே மாட்டாங்க, உன்னை வந்து கையங்குளமாக சிக்க வைக்கிறதுக்காக சின்ன மாமியார் போட்ட நாடகம் தான் இது, இந்த நாடகத்தில் அவங்களே நம்ம சிக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே கார்த்தி வந்து சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா இவங்க காளியம்மாளை தான் காட்டுறாங்க. அப்போ வந்து ஒருத்தர் வரவும் அவர்கிட்ட தன்னுடைய பிளானை சொல்றாங்க. இவங்க 4 பேரும் இந்த தீமிதி விழால வந்து தீமிதிக்கிறதுக்காக வருவாங்க, அப்படி வரும்போது அவங்க 4 கதையும் இந்த மாதிரிக்கு முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லவும் மேடம் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரிக்கே செஞ்சிடலாம் அப்படிங்கவும் அடுத்து பார்த்தோம்னா சிவனாண்டியும் முத்துவேலும் சொல்றாங்க, நம்மளை எப்படிலாம் அசிங்கப்படுத்தினாங்க அந்த 4 பேரும், அதாவது தன்னுடைய பேத்திங்களை அழைச்சிட்டு வந்து உங்களை எவ்வளவு கேவலப்படுத்தினாங்க இந்த ஊர் ஜனங்க முன்னாடி, இப்ப இந்த ஊர் ஜனங்க முன்னாடியே உங்களோட 4 கதையை முடிய போகுது, அப்படி முடிஞ்சிட்டாக்கி எல்லாமே சாமி குத்தம், அதனாலதான் இந்த மாதிரிலாம் நடந்து போச்சுன்னு சொல்லிக்கிட்டு சாமி மேலேயே நம்ம பழிய போட்டுடலாம், இந்த ஊர் ஜனங்களும் நம்பிடுவாங்க அப்படிங்கவும் உடனே சிவனாண்டியும் முத்துவேலும் சொல்றாங்க, ஆமா சித்தி நீங்க சொல்றது கரெக்டு தான், இவங்க வந்து தப்பான இந்த பரிகாரத்தை பண்ணியிருக்கிறாங்க, அதனாலதான் சாமி குத்தமாயி இவங்களுடைய 4 கதையும் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டா கண்டிப்பா வந்து எல்லாருமே ஊர் ஜனங்க எல்லாருமே நம்ப ஆரம்பிச்சிருவாங்க, நம்ம மேல எந்த பழியும் வராது அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே வந்து காளிமால் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க, என்னையும் அந்த ஊர் ஜனங்க முன்னாடி அந்த ஆளுகிட்ட நீ மன்னிப்பு கேட்க வச்ச உன் பேத்தியோட கதையை நான் முடிக்கிறேன் பார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு காளியம்மாள் வந்து சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பரமேஸ்வர பாட்டி வந்து இவங்க 4 பேத்திங்களாம் அழைச்சிட்டு போறாங்க. அழைச்சிட்டு போய் அந்த பூஜையில எப்படிலாம் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்படி ரொம்ப விறுவிறுப்பா எடுத்துட்டு போறாங்க. அடுத்து என்ன நடக்கு பார்க்க